நம்ம ஹர்ஷு பாப்பாவுக்கு ஃபிஷ்னா ரொம்ப பிடிக்குங்க. அதனால ஃபிஷ் டேங்க் வாங்கிடலான்னு சொல்லிட்டு அவங்க பெரியப்பா வந்து போய் ஃபிஷ் டேங்க் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இங்கே நம்ம புளியம்பட்டியில் தான் போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஷாப் ஓப்பன் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் தான் ஆயிருக்கும் போல். போய் கடையெல்லாம் பார்த்துட்டு அங்கே அவங்களுக்கு பிடிச்ச ஃபிஷ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தாரு. மொத்தம் ஒரு 25 26 ஃபிஷ்ஷஸ் இருக்கும். பாப்பா அதை பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டா. ஷாப் ஓனரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஷ் டேங்க்லாம் செட்டப் பண்ணி கொடுத்து மோட்டார்லாம் செட்டப் பண்ணி கொடுத்துட்டாங்க. உள்ளே வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பிளான்ஸ்லாம் வச்சு கொடுத்துட்டு அது மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் யூனிக்காக இருந்ததுங்க, அழகாக இருந்தது. இது வாங்கி 1 மந்த் ஆச்சு. 1 மந்த்துக்கு அப்புறம் தான் நான் வீடியோ போடுறேன். ஆக்சுவலாக இப்போ ஒரு 6லேருந்து ஒரு 10 மீன் வந்து செத்து போயிருக்கோங்க. அது எதனால் இறந்துச்சுன்னு தெரியல. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கவும் சரி கருவேப்பிலை பொடி வந்து அரைச்சி வச்சிடலான்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் செய்ய முடியல. சரி எப்படியாவது இன்னைக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. கருவேப்பிலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டேயே வந்து மரம் இருக்குது. அதனால நாங்கள் ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே கருவேப்பிலையை வாங்கிட்டு வந்து நல்லா பொரிச்சு அலாசி காய வச்சுட்டோங்க. ஒரு 4 நாள் நிழல்லே காஞ்சிருச்சு. கருவேப்பிலை பொடிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கடலைப்பருப்பு ஒரு 4 டேபிள் ஸ்பூன், உளுந்தம்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூனு, அப்புறம் வந்து வெள்ளை உளுந்து அது வந்து மணத்துக்காக நல்லா வறுத்துக்கணும். ஜீரகம் குருமிளகும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட கல்லுப்பும் கொஞ்சமாக பெருங்காயம், கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன் நான். அதையும் போட்டு வறுத்து எடுத்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா எடுத்துக்கலாம். நான் இங்கே ஒரு 10 மிளகா எடுத்திருக்கேன். காரம் வந்து குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க அப்படின்னா மிளகாய் வந்து கம்மி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்காது, ஈரம் வந்து எதுவுமே இல்லாத கண்டிஷனில் இருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் மாதிரி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வறுத்துட்டோம் அப்படின்னா அப்படியே கையில் வந்து நசுக்கணுன்னா அப்படியே சவுண்ட் வரும், க்ரஷ் பண்ணுற சவுண்ட் வரும். அந்த அளவுக்கு வந்து கருவேப்பிலை ஆனால் போதும். இப்போ இதை வந்து எல்லாமே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆறணுங்க. கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம மிக்சர் ஜார்லேயே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா முடி வந்து வளர்ச்சிக்கு அவ்வளோ நல்லது. எனக்கு ரீசெண்டாக வந்து ஹேர் ஃபால் இருந்து சரி இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருவேப்பிலை பொடி வந்து அரைச்சி வச்சுட்டேன். இது நீங்கள் வந்து சுட சுட சாதம், நல்லெண்ணெய், நெய் அது கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம். இட்லிக்கு தொட்டு சாப்பிட்லாம். கருவேப்பிலை இட்லி பொடி போட்டு குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு சமைச்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறையா நீங்கள் ரெசிபி பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.